வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை போலி சாமியார்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாங்க. ஊரை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சாங்க. சுலபமா ஒரு வழி தெரிஞ்சது. அது பிரகாரம் 2 பேரும் சாமியார் வேஷம் போடுறதுன்னு தீர்மானிச்சாங்க. போலி சாமியார்கள் ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. 2 பேரும் திட்டம் போட்டு ஒரு செய்திய ஊர் பூராவும் பரப்பி விட்டாங்க. அதாவது, இந்த மாதம் 18ஆம் தேதி இந்த ஆலயத்துல திடீர்னு ஒரு பெரிய மகான் தோன்றி காட்சி கொடுக்க போறார். ஜனங்கள்லாம் அதை பார்க்கலாம். நம்ம குறைகளை எல்லாம் அந்த மகான் தீர்த்து வைப்பார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. பெரிய பெரிய நோட்டீஸ்லாம் அடிச்சு ஊர் பூரா உள்ள சுவத்துல ஒட்டி வச்சுட்டாங்க. ஜனங்களும் ரொம்ப பயபக்தியோடு மகானை தரிசனம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப அந்த 18ஆம் தேதி வந்து சேரும்னு. இது இப்படி இருக்க, பக்கத்து ஊர்ல ஒரு ஜெயில். அங்கே இருந்த 2 கைதிகள் 14ஆம் தேதி ராத்திரி சுவர் ஏறி குதிச்சு தப்பிச்சிட்டாங்க. போலீஸ் அவங்கள துரத்துது. அந்த 2 பேர்ல ஒருத்தன் ஒரு தோப்பு வழியா ஓடி வர்றான். வர்ற வழியில ஒரு கட்டில் கிடந்தது, காலியா. உடனே அதுல சடார்னு காலை நீட்டி படுத்துக்கிட்டு அங்கே இருந்த போர்வையை எடுத்து உடம்ப மூடிக்கிட்டான். அந்த கட்டில் ஒரு பிச்சைக்காரனுடையது. அவனுக்கு ஒரு கால் கிடையாது. ஒரு கால் இல்லாத பிச்சைக்காரன் அவன் எங்கேயோ பிச்சை எடுக்க போயிருக்கான். இந்த சமயம் பார்த்து இந்த கைதி அவன் படுக்கையில படுத்துக்கிட்டான். துரத்துக்கிட்ட வந்த போலீஸ்காரங்க கிட்ட வந்து பாக்குறாங்க. சரி, பிச்சைக்காரன் தான் படுத்திருக்கான் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. தப்பி ஓடின இன்னொரு கைதி கோயிலுக்குள்ள போய் நுழைஞ்சிடறான். ஒரே இருட்டு. மூளையில போய் வசதியா ஒளிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா அங்கே இவன மாதிரியே இன்னொருத்தன் உட்கார்ந்துருக்கான். யார்டா நீன்னு விசாரிக்கிறான். அதுக்கு அந்த ஆசாமி, நான் வந்து இந்த கோயில்ல இருக்கிற பெரிய சாமியாரோட மச்சான். நாளைக்கு காலையில நான் தான் இந்த ஊர் ஜனங்களுக்கு மகானா காட்சி கொடுக்க போறேன். அதுக்காகத்தான் ஊர்ல இருந்து என்னை அழைச்சிக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறான். கைதி பார்த்தான். இவனுக்கு பதிலா நாமளே மகானா காட்சி கொடுத்தா என்னன்னு யோசிச்சான். அந்த மச்சான்காரனை ராத்திரியோட ராத்திரியா ஊருக்கு போய் சேருன்னு விரட்டி அடிச்சுட்டு இவன் அங்கே தயாரா இருந்துக்கிட்டான். மறுநாள் காலை மகானை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கு. கோயிலுக்கு முன்னாடி உள்ள திடல்ல நம்ம சிறை கைதி மகான் மாதிரி வேஷத்துல மெதுவா வெளியே வந்தார். சாமியார்கள் பார்த்தாங்க. இது நம்ம தயார் பண்ணின ஆள் மாதிரி தெரியலையே. என்னமோ நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? திருடனுக்கு தேள் கொட்டினது மாதிரி கம்முன்னு இருந்துக்கிட்டாங்க. இதுக்குள்ள கூட்டம் முட்டி மோதிக்கிட்டு முன்னாடி வந்தது. பெரிய சாமியார் ஜனங்களை பார்த்து கத்தினார். மகான் தோன்றிட்டார், எல்லோரும் அவரை வணங்குங்கன்னார். எல்லோரும் குப்புற விழுந்து கும்பிட்டாங்க. இன்னொரு சாமியார் மெதுவா அந்த மகான் கிட்ட வந்து, ஏதாவது அற்புதம் நிகழ்த்துங்க, ஜனங்கள் உங்களுடைய சக்தியை புரிஞ்சுக்கட்டும்னார். இப்ப இவனுக்கு தேள் கொட்டியது மாதிரி ஆயிட்டது. திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சான். கூட்டத்தை பார்த்தான். இவன் கூட தப்பிச்ச இன்னொரு கைதி கால் இழந்த பிச்சைக்காரன் வேஷத்துல அங்கே நின்னுக்கிட்டு இருந்தான். உடனே இவன் ஒரு ஐடியா பண்ணான். ஓ, கால் இல்லாத மனிதனே, உன்னுடைய ஊனத்தை சரிபடுத்தட்டுமான்னா. அது என் பாக்கியம்னு சொல்லி அவன் கிட்ட வந்தான். உன் கால்கள் சரியாய் போக கடவுது. உடனே அவன் காலை உதறிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் மகானை தேடி வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் பெரிய சாமியார் இந்த மகான் கிட்ட நிறைய பணம் கொடுத்து தன் பொண்ணையும் அவருக்கு கட்டி கொடுத்து 2 பேரும் எங்கேயாவது போய் சௌக்கியமா இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அந்த ஆளும் இதான் சான்ஸ்னு ஓடி போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த போலி சாமியார்கள் ஜனங்கள் கிட்ட அந்த மகான் திடீர்னு மறைஞ்சிட்டார்னு சொல்லி அவருடைய படங்கள் நிறைய அச்சடிச்சு விற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வியாபாரமும் அமோகமா நடந்துதான். மூட நம்பிக்கைகள் இப்படிதான் பரவுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பெரியார் 1932ல ரஷ்யாவுக்கு போயிருந்தார். அங்கே சில ரஷ்ய நாடகங்களை பார்த்தார். அவருக்கு பிடிச்ச ஒரு நாடகத்தோட கதைதான் இது. மனுஷனுக்கு தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு குறைச்சலா இருக்கோ அந்த அளவுக்கு பயம் அதிகமா இருக்கும். மூட நம்பிக்கைகள் பரவுறதுக்கு மனித பலகீனங்கள் தான் காரணம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் எல்லாருக்கும் ஆருடம் சொல்லிக்கிட்டு இருந்தார்.
பாவம் செய்றவங்களுக்கு பரிகாரமும் சொல்லுவார். அவர்கிட்ட ஒருத்தன் வந்தான். ஐயா, நான் ஒரு பெண்ண அவங்க அப்பாவுக்கு தெரியாம அழைச்சுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் செஞ்சது பாவம்னா, அதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டான். இது பாவம் இல்ல. அந்த பெண்ணோட அப்பன இங்க அழைச்சிட்டு வா. நான் பிரச்சனைய தீர்த்து வைக்கிறேன்னார் அவர். அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவன். என்ன பிரச்சனைன்னார். அந்த அப்பாவே நீங்க தானே அப்படிங்கிறான் இவன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.